முத்து அப்படிங்கிற பையன் அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வரும்போது எதையோ பார்த்து ரொம்பவே பேரதிர்ச்சி ஆயிருக்கான். அப்படி என்ன பார்த்து அவன் பயந்தான் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் கருப்பசாமி துணைன்னு கமெண்ட் பண்ணிருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த அமாவாசை இரவு முத்து தன்னோட வேலையை முடிச்சிட்டு ஆள் அரவமே இல்லாத ஒரு ஒத்தையடி பாதையில சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஊர் எல்லையில இருந்த அந்த பெரிய ஆலமரத்தை கடக்கும் போது அங்க வெள்ளை உடை அணிஞ்ச ஒரு பொண்ணு தனியா நின்னுட்டு இருக்கிறத பாத்துருக்கான். அந்த பொண்ணு மெதுவான குரல்ல, தம்பி என் ஊர் இதோ பக்கத்துலதான் இருக்கு, என்ன கொஞ்சம் கொண்டு போய் விட்டுட முடியுமா அப்படின்னு ரொம்பவே பாவமா கேட்டிருக்கா. முத்துவும் பரிதாபப்பட்டு அவளை தன்னோட சைக்கிள் பின்னாடி அமர வச்சான். ஆனா கொஞ்ச தூரம் போனதுமே அவனுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்த முத்துவுக்கு ரத்தம் உறைஞ்சே போச்சு. அந்த பொண்ணோட கால்கள் தரையில படாம காத்துல மிதந்து இருந்திருக்கு. அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணோட முகம் விகாரமா மாறி காடே அதிர்ற அளவுக்கு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. முத்து பயத்துல சைக்கிளை தூக்கி போட்டுட்டு ஓடவே ஆரம்பிச்சிருக்கான். நல்ல வேளையா அங்க இருந்த முனீஸ்வரன் கோவில் கண்ணுல படவும் முத்து அந்த எல்லைக்குள்ள ஓடி போய் விழுந்திருக்கான். அந்த கோவிலோட எல்லையை தாண்டி அந்த ஆவியால வரவே முடியல. விடிஞ்சதும் ஊர் பெரியவங்க கிட்ட சொன்னப்பதான் தெரிஞ்சது, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல விபத்துல செத்த அதே பொண்ணுதான் இன்னைக்கும் அங்கே நடமாடிட்டு இருக்கான்னு.